ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்னல் ஃபீல்டு லாரன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு நடுவில் வச்சுருக்கிற டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஸ்லாபில் உருவாகிற அந்த இன்டர்னல் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு நடுவில் ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஸ்லாப் வச்சிங்கன்னா அதில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகலாம், எந்த மாதிரியெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பற்றி டீல் பண்ணுறது அந்த டாப்பிக்கு. இப்போ சென்ட்ராக உள்ள டைஎலக்ட்ரிக் ஸ்லாபில் வந்து ஒரு கேவிட்டி, அது இந்த மாதிரி ஒரு கேவிட்டி நீங்கள் இமேஜினரி ஸ்பெரிக்கல் கேவிட்டி கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இமேஜினரி ஸ்பெரிக்கல் கேவிட்டியில் உள்ள சென்ட்ராக உள்ள ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்டில் வந்து எந்த மாதிரிலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு பிளேட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ் மைனஸில் சேர்த்துருக்காங்க, ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா, இந்த சைடு வந்து சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ், கீழே உள்ள பிளேட்டில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகுது. ஸோ இது மூலமாக வந்து என்ன ஆகலாம்னா, இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு இங்கே அக்யூமுலேட் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து பக்கத்தில் உள்ள டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஸ்லாப் சர்ஃபேஸில் பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணும். அப்போ இப்போ ரெண்டு சைடு பிளேட்னால என்ன ஆகும்னா, அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஸ்லாபோட சர்ஃபேஸில் சார்ஜஸ் இன்டியூஸ் ஆகுது. அப்போ இது மூலமாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்டுக்கு இன்டியூஸ் ஆகலாம். அதுதான் E2. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பாயிண்ட்லேயே இந்த லெவலுக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும், அது E3. ஆக்சுவலாக இது நம்ம சிம்மெட்ரி நம்ம இமேஜின் பண்ணுறதுல என்ன ஆகும்னா ஒன்று கேன்சல் பண்ணிவிடும். ஸோ அது 0 ஆகிடும். அதுக்கடுத்து இந்த இன்னொரு இது பார்த்திங்கன்னா, இந்த இமேஜினரி ஸ்பெரிக்கல் கேவிட்டி அந்த சர்ஃபேஸ் லெவலில் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகிறதுனால இவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகலாம். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டெரிவேஷன் மூலமாக எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு E1ன்றது என்னதுன்னா, ரெண்டு பேரலல் பிளேட்டில் ஸ்டோர் ஆகிற அக்யூமுலேட் ஆகிற சார்ஜ்னால் எவ்வளோ ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த டெஃபினேஷன் மூலமாக ஆக்சுவலாக D = ε0 × Eன்னு வரும். இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்டிகுலராக E1ன்றது அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட பிளேட்ஸில் அக்யூமுலேட் ஆகிற சார்ஜ்னால் இன்டியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதை மாற்றி எழுதுகிறாங்க. ஸோ E1 = D/ε0. இன்னொரு டெஃபினேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ கேபிட்டல் D = P + ε0E. இப்போ இந்த Dக்கு பதிலாக அந்த முந்தின ஈக்குவேஷனில் இந்த ஸ்டெப்பை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா E1 = Dக்கு பதிலாக P + ε0E/ε0 போட்டிங்கன்னா, இப்போ 1/1 நீங்கள் டிவைட் பண்ணுற பண்ணாங்கன்னா P/ε0 ப்ளஸ் ε0E/ε0 என்ன ஆகும்னா, அந்த ε0 கேன்சல் ஆகிடும், மிச்சம் நம்மளுக்கு E மட்டும் இருக்கும், கேப் C. ஸோ அந்த E1ன்றது என்னென்னா கேபிட்டல் E + P/ε0. ரெண்டாவது E2ன்றது என்னென்னா, அதாவது இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஸ்லாபில் இன்டியூஸ் ஆகிற சார்ஜ் மூலமாக உருவாகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது எப்படி இருக்கும்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, E2 = -P/ε0. அப்போ கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஃபீல்டையும் ஆட் பண்ணிட்டு வருவாங்க. இந்த E1 அடுத்து E2 அடுத்து E3 அப்புறம் E4. இப்போ இந்த E1 + E2 ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இங்கேயே எதனா கேன்சல் ஆகிடும். E + P/ε0 -P/ε0. அப்போ E1 + E2 பார்த்திங்கன்னா வெறுமனே E தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் E3 ஆல்ரெடி பார்த்தோம், 0 தான். ஸோ இப்போ அடுத்து E4 என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இமேஜினரி ஸ்பெரிக்கல் கேவிட்டியில் நிறைய ரிங்ஸ் இருக்கதா, இந்த மாதிரி நிறைய ரிங்ஸ் சேர்ந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ஸ்பெரிக்கல் கேவிட்டி இமேஜின் பண்ணலாம். அதாவது நிறைய ரிங்ஸ், இது கம்ப்ளீட் என்டையர் ரிங் இல்லை, இதில் பாதி, இந்த வளையலில் பாதி இந்த ரிங்கை கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாதி தான் என்னது அந்த கேவிட்டிக்குள்ளே அரேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்பெரிக்கல் கேவிட்டியில் அந்த நிறைய ரிங்ஸ் என்ன பண்ணலான்னா ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்பெரிக்கல் கேவிட்டியை அதை மாற்றிக்கலாம். இதில் ஒரு பாதி மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நிறைய ரிங்ஸ் சேர்ந்தது தான் அந்த இமேஜினரி ஸ்பெரிக்கல் கேவிட்டி. அதில் ஒரு ரிங்கு மட்டும் இங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ரிங்கோட ஏரியா பார்த்துட்டோம்னா அதுலேருந்து என்ன பண்ணலான்னா எல்லா ரிங்குக்கான ஏரியா கிடச்சிரும். அப்போ அது மூலமாக இங்கே இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மெஷர் பண்ணிடலாம். நம்ம அதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்துடலாம். இப்போ ஒரு ரிங் எடுத்துட்டிங்கன்னா அதில் அந்த இங்கே இந்த பாயிண்ட் P, அடுத்து Q, இங்கே R. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து θ,
இங்கே உள்ள ரேடியஸ் வந்து ஸ்மாலாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே வர்ற அந்த ஆங்கிள் என்னென்னா அந்த சாலிட் ஆங்கிள் வந்து டி தீட்டா. ஸோ இப்போ இந்த ஒரு சிங்கிள் ரிங்கோட ஏரியா எப்படி மெஷர் பண்ணுறது, அதாவது டிஏ ஸ்மால் டிஏ ஈக்குவல் டு 2π இந்த பீக்குன்றது என்னென்னா இந்த ரிங்கோட ரேடியஸ் இன்ட்டு கியூஆர்ன்றது அந்த திக்னஸ், அந்த ரிங்கோட திக்னஸ். ஸோ 2π இன்ட்டு பிக்யூ இன்ட்டு கியூஆர். ஸோ இந்த பிக்யூ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இங்கே ஒரு சப்போஸ் ஓன்னு பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா ஓபிக்யூ அந்த ட்ரையாங்கிளில் இது பிக்யூ வந்து ஆப்போசிட் சைடு. அப்போ பிக்யூ ஈக்குவல் இந்த சைடு ஹைபாட்னியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர். அப்போ இங்கே உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ என்னென்னா அந்த பிக்யூ வந்து ஆப்போசிட் சைடு. அப்போ பிக்யூ பை இங்கே ஓக்யூ இருந்ததுன்னா இப்போ பிக்யூ ஈக்குவல் டு அந்த ஹைபாட்னியூஸ் இன்ட்டு இன்னும் ஒரு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ் வந்து சைன் தீட்டா ஆகிடும். அப்போ இந்த இங்கே வர வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹைபாட்னியூஸ் வேல்யூ ஸ்மால் ஆர். அப்போ பிக்யூ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சைன் தீட்டா. அதான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அந்த பிக்யூக்கு பதிலாக. அடுத்து கியூஆர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ட்ரையாங்கிள்குள்ளே வர ஆங்கிள் வந்து டி தீட்டா. அப்போ இங்கே ஆப்போசிட் சைடு இது ஆங்கிள் ஸ்மாலாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இங்கே அதே மாதிரி ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். ஸோ கியூஆர் பை ஆர், இங்கேயும் சைன் தீட்டா வரும். கியூஆர் ஈக்குவல் டு ஆர் சைன் டி தீட்டா வரும். பட் இங்கே ஆங்கிள் கம்மியாக இருக்கிற என்ன பண்ணலான்னா ஃபார் ஸ்மாலர் ஆங்கிள் சைன் தீட்டா ஈக்குவல் டு சிம்ப்ளி தீட்டா. அப்போ சைன் டி தீட்டா வந்து சிம்ப்ளி டி தீட்டாவாக மாறிடும். அப்போ கியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் இன்ட்டு டி தீட்டா. அப்போ பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, கியூஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் இன்ட்டு டி தீட்டா. இப்போ இந்த ரெண்டையும் தூக்கி இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதான் ஒரு ரிங்குக்கான அந்த ஏரியா. ஸோ 2π பிக்யூக்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, கியூஆருக்கு பதிலாக ஆர் டி தீட்டா. அப்போ 2π இங்கே ஒரு ஆர் இன்னொரு ஆர், ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா. இதுதான் ஒரு சிங்கிள் ரிங்கான அந்த ஏரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் எவ்வளவு சார்ஜ் இருக்கலாம். இந்த போலரைசேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷன் பார்த்துருப்போம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் பை அப்ளையிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ட்டு. பட் இங்கே இன்னொரு விதமான டெஃபினேஷன் இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, சார்ஜஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ அப்படி இமேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சென்ட்ராக உள்ள அந்த ரிங்குக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பெரிக்கல் கேவிட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் அங்கே டிஸ்பிளேஸ் ஆகும். அப்போ இதில் நீங்கள் போலரைசேஷன் பார்க்கணும்னா என்ன ஆகும்னா இந்த பிளேஸில் அந்த ஒரு ரிங் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பிளேஸில் வந்து நார்மல் வரைஞ்சிங்கன்னா அதான் அந்த ரிங்கில் உள்ள அந்த சார்ஜுக்கான எக்ஸ்ப்ரெஷன். அப்போ பிஎன் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பெர் இந்த ஏரியா கியூ ப்ரைம். கியூவில் இங்கே இது வேறு புக்கினால வேறு மாதிரி இருக்கும். நம்ம அந்த டெரிவேஷன் பார்த்திங்கன்னா கியூ பை டிஏ அங்கே உள்ள ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது நம்ம இந்த +2 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வரும், சார்ஜ் பை 4π எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா வரும். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் அந்த ஈக்குவேஷன் கொண்டு வராங்க. ப்ளஸ் இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பி காஸ் தீட்டா டிஎஸ் பை 4π எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்னு வரும். ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து அது அந்த வெக்டார் அந்த காம்பனன்ட்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன் இஎக்ஸ் வந்து இந்த சைடில் போகும், அதுக்கடுத்து இஒய் வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக வரும். இந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் பார்க்குறப்ப என்ன ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் அரேஞ்ச் ஆகிரும். அப்போ என்னென்னா ஒன்று கேன்சல் ஆகிடும். அதனால் இங்கே நம்மளுக்கு ஒன்லி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் மட்டும் தான் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் காஸ் தீட்டா டேம் மட்டும் தான் அதில் வரும். ஸோ சைன் தீட்டா டேம் டிஃபால்ட்டாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ரிங்கோட ஏரியா மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அந்த டேம் படி இங்கே காஸ் டேம் மட்டும்தான் வருது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அடுத்து மெஷர் பண்ண போகிறோம், அதாவது அந்த ஒரு ரிங்கில் ஏற்படுற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ டிக்யூ இன்ட்டு காஸ் தீட்டா பை 4π எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் டிக்யூக்கு பதிலாக இந்த டேமை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ டிக்யூ ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா டிஏ. டிஏ ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம். டிஏக்கு பதிலாக அந்த 2π ஆர் ஸ்கொயர்டு சைன் தீட்டா டி தீட்டா. ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த காஸ் தீட்டா வருது இல்லையா, ஸோ அந்த டேம் உள்ளே கொண்டு வராங்க. இது ஆக்சுவலாக டி தீட்டா தான், இங்கே கியூன்னு தப்பாக பிரிண்ட் ஆயிருக்கு, டி தீட்டா அது.
ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்னா பி காஸ் தீட்டா அந்த 2πr² sin தீட்டா டி தீட்டா, திரும்ப இங்கே இந்த ஈக்குவேஷனில் உள்ள ஒரு காஸ் தீட்டா சரி இங்கே ஆட் ஆகுது. ஸோ இப்போ பி காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும். அடுத்து இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 4 ஆகிடும். அடுத்து பை கேன்சல் ஆகிடும், r² கேன்சல் ஆகிடும், மிச்சம் உள்ளது 2ε0. இதுதான் அந்த சிங்கிள் ரிங்கில் கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா என்டையர் கேவிட்டிக்கும் என்டையர் இமேஜினரி ஸ்பெரிக்கல் கேவிட்டியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகலாம் அது என்ன பண்ணணும்னா இன்டகிரேஷன் தான் பண்ணணும். ஸோ இங்கே லிமிட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் நம்ம வந்து என்டையர் ரிங்கை கன்சிடர் பண்ணிட்டு இங்கே லிமிட்டை மாற்றுறது புரியும். 0 to π அதான் இங்கே எடுப்பாங்க. ஏன்னா ஒரு இப்போ கேவிட்டின்னு எடுக்கிறப்ப என்னன்னா ஒரு அது செமி சர்க்கிள் ஆகிடுது இல்லையா, அதனால் 0 to π எடுக்கிறாங்க. ஸோ அந்த முந்தின ஸ்டெப் படி டிஇ சஃபிக்ஸ் 4 அதாவது ஒரு ரிங்கில் உள்ள அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா cos² p/2 ε0 இங்கே cos² தீட்டா sin தீட்டா டி தீட்டா, லிமிட்ஸ் வந்து 0 to π. ஏன்னா இமேஜினரி ஸ்பெரிக்கல் கேவிட்டின்றது ஒரு செமி சர்க்குலர் ஷேப், அதனால் 2π எடுக்காமல் வெறுமனே பை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த கேவிட்டிக்கு மட்டும் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதில் cos² தீட்டா இங்கே sin தீட்டாவை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆகும், அது திரும்ப காஸ் தீட்டா தான் வரும். அப்போ என்ன மாற்றுறாங்கன்னா இது அந்த x² dx ஃபார்மெட்டுக்கு மாற்றுறாங்க. அப்போ x⁴n dxக்கு ஃபார்முலாவுக்கு நமக்கு தெரியும், ஆன்சர் தெரியும், அந்த சொல்யூஷன் தெரியும். x⁴n+1 / n+1 இங்கே n-க்கு பதிலாக 2 இருக்குது, ஸோ அது 3 ஆகிடுது. எக்ஸுக்கு பதிலாக காசு இருக்குது, காஸ் டைம் இருக்குது, ஸோ cos³ தீட்டா பை அந்த 3ன்னு வரும். ஸோ லிமிட்ஸ் வந்து 0 to π. நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறப்ப cos³ cos π வந்து -1 தான், ஸோ க்யூப் அது -1 தான் வரும். பை 3 என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட் வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 × 3 இங்கே 6 ஆகிடுது. ஸோ அந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறப்ப cos³ π போட்டிங்கன்னா -1 cos³ 0 cos 0 1 தான், அந்த உள்ள வர மைனஸ் எப்படி இருக்கும். ஸோ -1 -1 -2 ஆகிடும். இங்கே ஆல்ரெடி இருக்கிற அந்த இந்த டைம் என்ன ஆகுதுன்னா இந்த -1 மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் ஆகிடுது. ஸோ இதில் 2/6 வந்து 3 மாறிடும். ஸோ p/3 ε0 ஆகிடும் இங்கே. ஸோ இதுதான் அந்த இமேஜினரி ஸ்பெரிக்கல் கேவிட்டியில் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் கேவிட்டியில் அக்யூமுலேட் ஆகிற சார்ஜ் மூலமாக உருவாகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்தோம், டோட்டல் அந்த இன்டர்னல் ஃபீல்டு பார்க்குறப்ப என்னென்னா அந்த E1 + E2 + E3 + E4 E3 0 E1 + E2 சேர்த்து வெறுமனே E தான். இப்போ இதில் E3ன்றது இந்த டேர்ம் தான். ஸோ p/3 ε0 இதுதான் அந்த இன்டர்னல் ஃபீல்டு இல்லை லோக்கல் ஃபீல்டுக்கான அந்த ரிலேஷன். தேங்க்யூ.